Hi students, in this class I am going to explain about some basic algebraic properties of complex numbers. Okay, so நம்ம என்ன பார்க்க போறோம் properties of complex numbers. Okay, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இது வந்து under addition under multiplication அப்படினு நம்ம two இதுவா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். under addition அதே மாதிரி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகே சரி, அண்டர் அடிஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இது வந்து அண்டர் அடிஷனும் உண்டு, அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கும் உண்டு. சரிங்களா? சரி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 அப்படின்னு ஒரு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா Z1 + Z2 அதுவும் என்னவாக இருக்கும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதே தான் இங்கேயும் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, Z2 belongs to சின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதனுடைய ப்ராடக்ட் Z1 × Z2 அதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1 + Z2ன்னு எழுதினாலும் Z2 + Z1 எழுதினாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எவ்ரி Z1, Z2 belongs to C. ஓகே, எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆல்டர்னேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான். அப்போது மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவில் Z1 × Z2ன்னு எழுதினாலும் Z2 × Z1ன்னு எழுதினாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எவ்ரி Z1, Z2 belongs to C எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும். சரியா? இப்போ தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். Z1 + Z2 + Z3 which is equal to Z1 + Z2 + Z3. இப்போ பாருங்கள், இதில் Z2 Z3 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Z1 கூட ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் Z1 Z2 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Z3 கூட ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு அதான் மீனிங். ஸோ அந்த மாதிரி செஞ்சாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதே தான் இங்கேயும் மல்டிப்ளிகேஷனும் அப்படி தான். அப்போ Z1 Z2 Z3 which is equal to Z1 Z2 × Z3. ஓகே, ஸோ எந்த த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்னென்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஜீரோவை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 0 + I0 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 0 + I0 0 தான் வரும். ஜீரோவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரிங்களா? இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதலாம்னா such that Z + 0 = 0 + Z is equal to Z. ஓகேவா? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஜீரோவை நம்ம ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தான் வரும்? அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். ஸோ அதனால் ஜீரோவை நம்ம என்ன சொல்கிறோம்? ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். அதை எது கூட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தானே வரப்போகுது. ஜீரோவுக்கு இங்கே இன்வேலிடு, வேல்யூவே இல்லை. ஸோ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி சொல்கிறோம். ஃபார் எவரி Z belongs to C எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இது வந்து ட்ரூவாக இருக்கும். அப்போ இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து 1 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறோம். அப்போ தேர் எக்ஸிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 எப்படி எழுதலாம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 + I0ன்னு எழுதுவோம். belongs to C. ஓகே,
there such that அந்த நம்பரை எது கூட ப்ராடக்ட் பண்ணாலும் z இன்ட்டு ஒன்னுன்னு சொன்னாலும் சரி 1 இன்ட்டு இசட்னாலும் சரி இசட். ஸோ இங்கே ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஃபார் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z belongs C. ஓகே, சரி. இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் என்ன சொல்லலாம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே, அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் தேர் எக்ஸிஸ்ட் மைனஸ் இசட். ஓகே, பிலாங்ஸ் டு சி such that z plus minus z equal to minus z plus z is equal to என்ன கிடைக்கும்? 0 தான் இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே அதோடைய நம்ம நெகட்டிவையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்குது. அதனால் மைனஸ் இசட்டை நம்ம என்ன சொல்லணும்னா இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எவரி z belongs to C, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோடைய மைனஸ் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும். இந்த இடத்துல மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அது எப்படி இருக்கும்? ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா 1/z அப்படின்னு இருக்கும். சரியா? ஃபார் எவரி z belongs to அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? தேர் எக்ஸிஸ்ட் 1/z belongs to C such that z இன்ட்டு 1/zனாலும் 1/z இன்ட்டு zனாலும் என்ன தான் கிடைக்கும்? நமக்கு ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 தான் வரும். சரிங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கிடைக்கும். அப்போது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா 1/z, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா மைனஸ் இசட் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படி சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எப்படி இருக்கும்னா, இப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். இல்லாட்டி z1 z2 z3 belongs to C 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தோன்னா இது z1 இன்ட்டு z2 ப்ளஸ் z3 இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி வரும்னா z1 இன்ட்டு z2 ப்ளஸ் z1 இன்ட்டு z3. ஓகேங்களா? இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது செகண்ட் ஒன்னில் பாருங்கள், z1 ப்ளஸ் z2 இன்ட்டு z3 அப்படி இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது z1 இன்ட்டு z3 ப்ளஸ் z2 இன்ட்டு z3. ஓகே, ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.